இன்னைக்கு நம்ம சூரிய வணக்கம் விருந்தினர் பக்கத்துக்கு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் சேகர் அவர்கள் வந்திருக்காரு. சூரிய வணக்கம். வணக்கம். சூரிய வணக்கம். டாக்டர், முதல்ல நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களை வந்து பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், நீங்கள் அவ்வளோ பிஸியான டாக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்கள் ப்ரொஃபஷன் அண்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நான் வந்து சர்ஜன். பேசிக்கலி நான் வந்து எம்பிபிஎஸ் ஜிப்மரில் படித்தேன். அதுக்கப்புறமா எம்எஸ் வந்து பிஜிஐ சண்டிகரில் படித்தேன். அதுக்கப்புறமா நான் மெட்ராஸுக்கு 1981 தான் வந்தேன். ஓகே. என்னோட இன்ஃபேக்ட் ஒரு உண்மையை சொல்ல போனால் என்னோட ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சொல்கிறாங்க இல்லையா, குடல் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சையில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஆனால் நான் இங்கே வந்தபோது எப்படி பார்த்தேன்னா நிறையா இது மாதிரி இரத்த குழாய்கள் ப்ராப்ளம்கள் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சரியான முறை ட்ரீட்மெண்ட் செய்கிறது யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த டயத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டும் டெவலப் ஆகலை. ஓகே. இப்போ எனக்கு வந்து நான் பிஜிஐயில் இருக்கும்போது சண்டிகரில் இருக்கும்போது அங்கே ஒரு வாஸ்குலர் சர்ஜன் இருந்தார். ஸோ எங்களுக்கு பேசிக்கலாக வாஸ்குலர் சர்ஜரி பற்றி தெரியும் அங்கே. அதனால் இங்கே ஒரு ஹாபி மாதிரி தான் நான் வாஸ்குலர் சர்ஜரி ஆரம்பித்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா சரி வேறு யாரும் இல்லைங்கிறதுனால தென் அதுலேயே அப்படியே நான் ஷிஃப்ட் ஆகிட்டு ஃபுல் டைம் வாஸ்குலர் சர்ஜரி ஆகிட்டேன். ஓகே டாக்டர். ஆனால் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தது சென்னையில் தான். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் இதுலேயே. இப்போது ஒரு வாஸ்குலர் சர்ஜரி பற்றி ஒரு 20 வருஷம் முன்னாடி யாருக்குமே ஒன்றும் தெரியாது. ஆமாம். வாஸ்குலர் அவங்க எல்லாரும் நினச்சிருந்தாங்க வாஸ்குலர் டிசீசஸ் வந்து வெஸ்டர்னர்ஸ்க்கு தான் உண்டு, வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் உண்டு, அது எல்லாம் கொழுப்பு சத்து சாப்பிட்றதுனால வர்றது, அதனால நம்ம ஊருக்கு யாருக்கும் வராது, அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டிசீஸ் ஒன்று இருக்குது, TA1. அந்த டிசீஸில் வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் கஷ்டம். எல்லா கேஸுமே அதுதான் TA1 சொல்லிட்டு எல்லாருக்குமே காலை ஆம்புடேட் பண்ணிடுவோம். காலில் ஏதாவது புண்ணு வரும், கேங்க்ரீன் இந்த அழுகி போகிறது மாதிரி வரும், உடனே கால் எடுத்துருவாங்க. அது மாதிரி ரொம்ப பேத்தட்டிக் ஸ்டேட்டில் இருந்தது. இப்போது வாஸ்குலர் சர்ஜரினா நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. தமிழ்நாடு பூரா நாங்கள் வந்து போய் நிறையா கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தி எல்லாருக்கும் சொல்லி மெடிக்கல் காலேஜஸ்லாம் இது பண்ணி இப்போது 7-8 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆரம்பித்தாச்சு தமிழ்நாட்டிலே. இப்போது இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா முதன்மை இடம் வந்து தமிழ்நாடுக்கு தான். இங்கே தான் மேக்ஸிமம் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் இருக்காங்க, மேக்ஸிமம் கவரேஜும் இங்கே தான். ஸோ அதனால் அந்த விதத்தில் நம்ம ஃபார்ச்சுனேட். இப்போது நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. நான் வந்து ஆல் இண்டியா வாஸ்குலர் சர்ஜரி சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு மற்ற இந்தியாவில் நடக்கிற எல்லா இடத்துக்கும் ஐ ஹவ் கான் தேர். எல்லா இடத்துக்கும் எங்கே இருக்குது எனக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் நிறையா ஸ்டேட்டில் வாஸ்குலர் சர்ஜனே கிடையாது. ஆமாம். நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் கிடையவே கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பரிதாபம் தான். இது மாதிரி காலில் பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க, எவ்வளோ பேர் மெட்ராஸ்க்கு வராங்க. அது இது வாஸ்குலர் சர்ஜரி ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு எமர்ஜென்சி மாதிரி. இப்போ ரத்த குழாயில் அடப்பு வந்துடுச்சுன்னா அக்யூட்டாக அடப்பு, சடன் அடப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரத்துக்குள்ளே அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லாமல் சதையெல்லாம் அழுகி போயிடும். சதை அழுகி போனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம கையோ காலையோ வெட்டுற மாதிரி தான் ஆகிடும். எல்லாரும் அந்த இடத்துலேருந்து கஷ்டப்பட்டுட்டு மெட்ராஸ்க்கு வருவாங்க. பட் பை த டைம் அவங்க வரதுக்குள்ளே கால் ஃபுல்லாக போயிடும், நம்மளால் ஒன்றும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அது மாதிரி ரொம்ப பேத்தட்டிக் ஸ்டேஜ். ஒரு ஆர்டிக்கல் கூட ரிட்டன் அப்ராக்சிமேட்டாக 80,000 to 1 lakh ஆம்புடேஷன்ஸ் இந்தியாவில் நடக்குது அனாவசியமாக. இரத்த குழாய் நிபுணர்கள் யாரும் இல்லை, இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆல் இண்டியா லெவலில் எடுத்திங்கன்னா ஒரு 150லேருந்து 200 நம்பருக்குள்ளே தான் இருக்கும் வாஸ்குலர் சர்ஜனு. அந்த அவேர்னஸ் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? அண்ட் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்க டாக்டர்? இதில் இல்லை, அவேர்னஸ்க்கு வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னா மெடிக்கல் காலேஜஸில் டீச் பண்ணுறது இல்லை, டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாதனால. இப்போ 300 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 300 மெடிக்கல் ஹார்ட்லி 20 மெடிக்கல் காலேஜில் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அந்த 20 மெடிக்கல் காலேஜில் 8 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மோர் தென் 0.5% இந்த 150-200 வாஸ்குலர் சர்ஜனில் நியர்லி 100 பீப்புள் வந்து சவுத்தில் தான் இருக்காங்க, மற்ற இடத்துலலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். இப்போ நம்ம ஊர்லேயும் தப்பெல்லாம் நடக்குது, இல்லாமல் இல்லை, லேட்டு ரெஃபரல் எல்லாம் நடக்குது. பட் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப மச் பெட்டர். ஓகே டாக்டர், உண்மையிலே உங்களை மாதிரியான டாக்டர்ஸ் எங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்தையே கூட நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடமா நம்ம மாற்ற முடியும். இந்த வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்றது என்ன, அது எப்படி வந்து ஏற்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரத்த குழாய் எடுத்தீங்கன்னா 2 வகை உண்டு. ஒன்று ஆர்ட்ரின்னு தமனின்னு சொல்லுவாங்க தமிழில், இன்னொன்று சிரை, தட் இஸ் வெயின். ஆர்ட்ரிங்கிறது நல்ல ரத்தத்தை இருதயத்திலேருந்து சதைகளுக்கு எடுத்துகிட்டு போகுது, அதில் தான் ஆக்சிஜன் இருக்கும். அப்புறம் சதைகளில் ஆக்சிஜன் உறிஞ்சதுக்கப்புறம் அந்த அசுத்த ரத்தம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து திருப்பி
இருதயத்துக்கு கொண்டு போகிற ரத்த குழாய் தான் வெயின். இது ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட்டாக வியாதிகள் வரலாம். இப்போ வாஸ்குலர் சர்ஜரிங்கிறது இருதயத்திலேருந்து வெளியில் இருக்கிற ரத்த குழாய்கள் பற்றி அது. ஹார்ட்டில் நாங்கள் டச் பண்ண மாட்டோம். அவுட் சைடு ஹார்ட் எல்லா ரத்த குழாய் வியாதிகளும் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் தான் பார்த்துக்கிறோம். ஓகே. இதில் அடப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஆர்ட்ரி எடுத்துக்கோங்க, நல்ல ரத்த குழாய். இதில் அடப்பு எப்படி வருதுன்னா, இப்போது ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், புகை நம்ம வீட்டில் சமையல் புகை போகுது, இந்த புகை படியுது இல்லையா? ஆமாம். அதே மாதிரி இந்த ரத்த குழாயில் கொழுப்பு சம்பந்தமான ஒரு ஸ்டஃப் வந்து அந்த இடத்துல வாலில் வரும். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிற ரத்த குழாய் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அந்த காரை படிஞ்ச மாதிரி படிக்கிறதுனால ரத்த குழாய் சுருங்கிட்டே வரும். ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். ஓகே. ஸோ அந்த கம்மியாகும் போது அது எந்த சதைக்கு போகுதோ அந்த சதைகளுக்கு ரத்தம் கம்மியாயிடுது. ஸோ அந்த சதையோட இயக்கங்கள் வந்து பாதிக்கப்படுது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். இப்போ இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து சர்க்கரை வியாதி. இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்தே தீரும், வேறு வழியே இல்லை. சர்க்கரை கண்ட்ரோலாக இருந்தால் கூட அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நபர் வந்து 10 வருஷம் சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா அவருக்கு வரக்கூடிய சான்ஸ் வந்து 20%, 120 பேருக்கு வந்துடும். ரெண்டாவது வந்து ஸ்மோக்கிங். இது வந்து நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சரி எல்லாத்துலேயும் சொல்லுவேன், புகைப்பிடிக்கிறத மாதிரி மோசமான பழக்கம் எதுவும் கிடையாது. நம்ம விஷம்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய காரியம் இது ஒன்று. புகைப்பிடிக்கல, புகைன்னா வெறும் இது மட்டும் இல்லை, சிகரெட் பீடி மட்டும் இல்லை, எனி டைப் ஆஃப் டொபாக்கோ. இப்போது பீடி, சுருட்டு, சிகரெட், பொடி, இது மாதிரி இந்த ஆல் திஸ் பான் பராக் ஸ்டஃப், இது மாதிரி எதுலெல்லாம் புகையில் இருக்கோ அதெல்லாம் பேட். ஓகே. அண்ட் குவான்டிட்டி ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்று தான் பிடிச்சேன், மோஷன் வர மாட்டேங்குது, காலையில் நான் என்ன செய்யறது அப்படி சொன்னாங்கன்னா ஒரு சிகரெட்டுக்கும் ஒரு பேக்கெட்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதுதான் புரிய மாட்டேங்குது எல்லாருக்கும். ஸ்மோக்கிங் நிறுத்தலைன்னா இது எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வேலை செய்யாது. அது மாதிரி சர்க்கரை, ஸ்மோக்கிங், மூணாவது வந்து ரத்த அழுத்தம், பிபி இருக்கிறவங்க, ஹை கொலஸ்ட்ரால், இதுதான் மெயின். இதை தவிர கொஞ்சம் ஒபிசிட்டி, எக்ஸசைஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வரக்கூடிய பேசிக் சிம்டம்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க டாக்டர்? இதை வச்சு ஓகே உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை வச்சு நம்ம சொல்லலாம். இது சிம்டம்ஸ் வந்து எந்த ரத்த குழாய் அடப்புங்கிறத பொறுத்து இருக்கு. இது வந்து ஜென்ரல் சிஸ்டமிக் டிசீஸ் சொல்லுவோம். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு இல்லை. இப்போ ரத்த குழாங்கிறது எல்லா இடத்துலையும் தான் போகுது. ஸோ எல்லா ரத்த குழாயிலும் அடப்பு வரலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கு காலில் ரத்த குழாய் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவனுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் இருக்கும், மூளைக்கு போகிற ரத்த குழாய் இருக்கும், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரத்த குழாய். ஸோ நாங்கள் செக்அப் பண்ணும்போது எல்லா ரத்த குழாயும் சேர்ந்து தான் செக்அப் பண்ணுவோம். சிம்டம்ஸ் வந்து அக்கார்டிங் டு த ஏரியா. இப்போ ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் அடப்பு வந்தால் ஹார்ட் அட்டாக். வியாதி எல்லாம் ஒன்று தான், ஏரியா தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே. அது மாதிரி மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடப்பு வந்தால் ஸ்ட்ரோக். இப்போ காலுக்கு போகிற ரத்த குழாய் வந்தால் காலில் வந்து கேங்க்ரீன்னு சொல்லுவாங்க, அழுகி போனது, அது மாதிரி கால் எடுக்கிற மாதிரி வந்துடும்னு சொல்லுவாங்க. அது வந்து அது மாதிரி. இப்போ கிட்னிக்கு போகிற ரத்த குழாய் அடப்பு வந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரலாம், பிபி ஜாஸ்தியாகலாம். அது மாதிரி இப்போ குடலுக்கு போகிற ரத்த குழாயில் வந்தால் குடல் அழுகி போகலாம். அது மாதிரி அக்கார்டிங் டு த ரீஜன் அந்த சிம்டம்ஸ் டிஃபர் ஆகும். இப்போ கால் தான் காமனஸ்ட்டு. ஆமாம். ஈஸியாக நம்ம என்ன காலில் என்னென்னா, நம்ம நடக்கிறோம்னா சதைகளுக்கு எக்ஸ்ட்ரா பிளட் வேணும், அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வரும். இந்த ரத்த குழாய் நார்மலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம நடக்கும்போது. இப்போ ரத்த குழாய் அடப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே ரத்த ஓட்டம் குறைஞ்சதுனால அந்த சதைகள்னால வேலை செய்ய முடியாது, வலி வந்துடும். ஸோ அவங்க என்ன டிப்பிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 1 கிலோமீட்டர் நடந்த உடனே ஒரு 2 நிமிஷம் நின்னா தான் தேவலம் போல இருக்குது, அதுக்கு மேலே நடக்க முடியல. தென் ஒரு 2 நிமிஷம் நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சதைகளோட ஆக்சிஜன் டிமாண்ட் குறைஞ்சிருது. ஸோ திருப்பி பழையபடி வலி போயிடுது. தென் தேர் அகெயின் பழையபடி 1 கிலோமீட்டர் நடப்பாங்க, திருப்பி 1 கிலோமீட்டர் நடந்தோடனே திருப்பி நிற்பாங்க. ஓகே. இதுதான் ஆரம்ப ஸ்டேஜில். இந்த அடப்பு ஜாஸ்தியாக ஆக ரத்த ஓட்டம் குறைஞ்சிட்டே வரும். ரத்த ஓட்டம் குறையும் போது இந்த வாக்கிங் டிஸ்டன்ஸும் குறைஞ்சிரும். முதல்ல 1 கிலோமீட்டர் நடந்தவங்க படிப்படியாக குறைஞ்சு 1/2 கிலோமீட்டர், 100 மீட்டர், அது மாதிரி வந்து அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கும்போதே வலி வர அளவுக்கு வந்துடும். அது மாதிரி இந்த ஸ்டேஜ் தான் டேஞ்சரஸ். அப்போ எப்படி சீரியஸாக இருக்குது. அப்போ சின்னதாக காயம் பட்டுச்சு, ஏதோ இடிச்சுக்கிட்டோம், வெளியில் நடந்தோம், முள்ளு குத்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன காயம் வந்தாலும் அந்த காயம் ஆறுறதுக்கு எக்ஸ்ட்ரா ரத்தம் வரணும். நார்மலாக எப்படி ரத்தம் இதுன்னு காயம் ஆறணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்த குழாய் விரிஞ்சு எக்ஸ்ட்ரா ரத்தம் வரும், அதில் சத்தெல்லாம் இருக்கும், இந்த சத்து மூலமாக அந்த காயம் ஆறிடும். இப்போ அந்த காயம் ஆறுறதுக்கு ரத்தம் இல்லை. ஸோ என்ன ஆகும், அந்த காயத்தில் இன்ஃபெக்ஷன் வந்துடும், பாக்டீரியா வந்துடும், அது பெருசாக ஆரம்பிச்சிடும். உடனே டிஷ்யூ டெத், இந்த கேங்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா, கருப்பாயிடும்.
ஸோ இது மாதிரி வந்து தான் இப்போ இந்த சர்க்கரை வியாதிக்காங்களே நீங்களே பாட்டியம்மா ஸ்டோரின்னு சொல்லுவோம் நாங்கள், அதை மாதிரி கேட்டிருப்பீங்க. தட் இஸ் இந்த விரல் அழுகி போச்சு, விரலை கட் பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாதத்தை எடுத்தாங்க, அப்புறமா முட்டிக்கு எடுத்தாங்க, முட்டிக்கு மேலே எடுத்துட்டாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா ரத்த ஓட்டம் இல்லாதனால. விரலில் பாதிப்பு வந்திருக்கு, அந்த விரலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா சரியாகுமான்னு கேட்பாங்க. எப்படி ஆகும்? நம்ம கட் பண்ணுற இடத்துல ரத்தம் வந்தால் தான் அது சரியாக போகும். ஸோ நம்ம ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் அதை கட் பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நடக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர். நடக்காமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் உட்காந்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, இல்லை நின்றுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பிளாக்ஸ் வருமா? அவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்ல அவங்களுக்கு வெயின்ஸில் பிளாக் வரும். அதை நம்ம மேபி சப்சிக்வெண்ட்டாக வில் டாக் அபவுட் தட். ஓகே. இந்த ஆர்ட்ரியை நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி அடப்பு வருது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த யார் யாருக்கெல்லாம் ரிஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஸ்மோக்கர்ஸ், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பீரியாடிக் செக்அப் அதுக்காக தான் வச்சுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ டயபெட்டிக் சென்டர்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் ஒரு ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு சில பிளட் டெஸ்ட், கிட்னி சரியாக இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, ஹார்ட்டுக்கு. அதே டயத்தில் ரத்த ஓட்டம் காலில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் செய்வாங்க. கையில் நம்ம நாடி பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி காலில் நாடி பார்க்கலாம். கால்லையும் பல்ஸ் இருக்குது. ஸோ அந்த பல்ஸ் இருக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பல்ஸ் இல்லாதவங்களுக்கு வேறு டெஸ்ட்லாம் பண்ணலாம். அது ஒன்று இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்னென்னா இந்த டாப்லர்னு சொல்லுவாங்க. அது ரத்த ஓட்டத்தை எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட். தட் இஸ் பேஷண்ட்டுக்கு ஊசி எதுவும் கிடையாது. அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாதிரி இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ரத்த குழாயில் எந்த இடத்துல அடப்பு இருக்குங்கிறது. அதை வச்சு நம்ம தென் வி கேன் டிசைட் அது பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது சொல்லலாம். இதுக்கு வயது வரம்பு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்லை குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு தான் அதிகமாக வரும்னு சொல்கிறீங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி அடைப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது வந்து வேற மாதிரி காரணம். அது வந்து கன்ஜெனிட்டல் காசஸ்னா அந்த ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளேயே உரையிற மாதிரி தன்மை இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசில் வரலாம். அப்புறம் நம்ம ஊரில் ஒரு பெக்யூலியர் வியாதி இருக்குது. சின்ன வயசு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, புவர் பீப்புள், இந்த பர்டிகுலர் வியாதி வந்து புவர் பீப்புளுக்கு வர்றது. அது வந்து இந்த த்ராம்போஎன்ஜைட்டிஸ் ஒப்ளிட்ரன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் குவைட் காமன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி அந்த ரத்த குழாயை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து அது அடைச்சிக்கும். அது வரலாம். இல்லை ரத்தம் தானாகவே உரையிற தன்மை சில பேருக்கு இருக்கும். அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சடன் நடப்பு வரலாம். இதெல்லாம் இந்த சின்ன வயசுக்காரங்களுக்கு வரும். இது நான் இப்போ இந்த அத்தெரோஸ்க்ளரோசிஸ், டயபெட்டிஸ் சொன்னதெல்லாம் யூஸ்வலாக வயசானவங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மாடர்ன் டேஸில் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் வந்திருக்கு டாக்டர்? இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் இருக்குது. பட் ஆஞ்சியோகிராம் வந்து நம்ம ருட்டீனாக செய்யறது இல்லை. ஆஞ்சியோகிராம் எப்போ செய்வோம்னா நம்ம வேறு ஏதாவது இன்வேசிவாக ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் தான் செய்வோம். மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இந்த டாப்லர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங் தான். எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸ்மோக்கிங்கை நிறுத்தலைன்னா வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் கீப் வாக்கிங், இதுதான் எங்களோட ஸ்லோகன். ஓகே. நடக்க நடக்க ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சிஸ்டம் எப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. தட் இஸ், இஃப் யூ டிமாண்ட் மோர், ஆட்டோமேட்டிக்லி சப்ளை வில் பி மோர். த ஹார்ட் வில் சப்ளை மோர். எக்ஸ்ட்ரா பிளட்டை தானாகவே பம்ப் பண்ணி கொடுக்கும் இஃப் யூ டிமாண்ட் மோர். அதனால தான் நடக்கணும்னு சொல்கிறது. இப்போ வயசானவங்க அதில் நடன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் நடக்காமல் இருந்தாங்க என்ன ஆகும்னா, நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ரத்த குழாய் சுருங்கி போயிடும். இப்போ ரத்த குழாயில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் ரத்தம் போகக்கூடியது. 1 லிட்டர் போகிறதுக்கு அந்த மசில் நிறையா வேலை செய்யணும். அந்த மசிலுக்கு தேவை, வேலை செய்யாமல் இருக்கிற மசிலுக்கு தேவை 100 ml தான்னா, இந்த ரத்த குழாய் இந்த சைஸ் இருக்கிற ரத்த குழாய் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி 100 ml தான் போகும். ஓகே. ஸோ அது பெர்மனண்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நின்றுடும். அதுக்காக தான் அந்த ஆக்டிவிட்டி வேணும்னு சொல்கிறது. சும்மா இருக்கும்போது அட்லீஸ்ட் காலையாவது இப்படி ஆட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறது அதுக்காக தான். ஓகே. இப்போ அடைப்பு வந்துருச்சு, இதுக்கு சர்ஜிக்கலாக நம்ம வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஸ்டாப் ஸ்மோக்கிங் கீப் வாக்கிங் சொன்னல, அதுக்கப்புறம் பிளட் தின்னர்ஸ் இருக்குது. அந்த ஆஸ்பிரின் அது மாதிரி மாத்திரை கொடுத்தா ரத்தம் வந்து கொஞ்சம் உரையாம தன்மை இருக்கும், அது கொடுப்போம். தென் வந்து இந்த ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது சர்க்கரை, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் வித் மெடிசின்ஸ் அண்ட் டயட். அது நெக்ஸ்ட் இஸ் டயட். இந்த கொலஸ்ட்ரால் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். கொழுப்பு சத்து இருக்கிறது ஒன்று வந்து மட்டன், முட்டையில் எல்லோ மஞ்சக்கரு, இது ரெண்டும் வஸ்ட். தென் ஆயில். ஜென்ரலி ஆயில் அண்ட் கீ எல்லாம் கட் பண்ணணும். ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா
ஸ்மால் அடப்பு இருக்கிறவங்கள நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே மேனேஜ் பண்ணிடலாம். தட் இஸ் இப்போ வயசானவர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 1 கிலோமீட்டர் நடந்தால் வலி வருதுன்னா அது வந்து அவருக்கு டிசபிலிட்டி கிடையாது. அவர் இந்த மெடிசன்லாம் கொடுத்தாருன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்துடலாம். வேற யங்கர் ஃபெலோக்கு இது மாதிரி வந்ததுன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க 1 கிலோமீட்டர் வாக்கிங்கில் வலி வந்ததுன்னா அவனுக்கு டிசபிலிட்டி. அவனுக்கு வி வில் அட்வைஸ் ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே. இப்போ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் செய்யணும். முந்தியெல்லாம் அந்த தொடையில் ஊசி போட்டு ஆஞ்சியோ எடுப்போம், காலை நீட்டுக்கு வைக்கணும், மடக்கக்கூடாது அந்த மாதிரி. இப்போ அது கிடையாது. இப்போ சிடி ஸ்கேன் மூலமாகவே ஆஞ்சியோ எடுத்துடலாம். ஓகே. ஸோ வி கெட் அ நைஸ் பிக், ஒரு ரோட் மேப் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ரத்த குழா வருது, எந்த இடத்துல அடப்பு இருக்குது, அடப்பை தாண்டி ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அது எல்லாமே அந்த ரோட் மேப்பில் பார்த்துடலாம். அது இட் கிவ்ஸ் அஸ் அன் ஐடியா. ஓகே. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி. சப்போஸ் சின்ன அடப்பாக இருந்ததுன்னா ஆப்ரேஷனே இல்லாமல் இந்த எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, பலூன் போட்டு ஓப்பன் பண்ணுறது, அது பண்ணலாம். லாங்கர் அடப்பாக இருந்ததுன்னா அந்த ரத்த குழாயை மாற்றி பண்ணணும். அப்போ வந்து வாட் வி டூ அஸ் பைபாஸ் ஆப்ரேஷன். ஜஸ்ட் லைக் ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்ணுற மாதிரி காலுக்கு பண்ணலாம், மூளைக்கு போகிற ரத்த குழாய்க்கு பண்ணலாம், குடலுக்கு பண்ணலாம், கிட்னிக்கு பண்ணலாம். எல்லா ரத்தம் எந்த இடத்துல அடப்பு இருக்கோ, அடப்பு எந்த இடத்துல நல்லா இருக்குதோ அந்த இடத்துலேருந்து அடப்பை தாண்டி வர ரத்த குழாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேசேஜ் மாதிரி பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா கால் சரியாயிடும். இந்த கெரட்டாய்டு ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர், அப்படின்னா என்ன, இது எப்படி காஸ் ஆகுது? இது கெரோட்டிட் ஆர்டரிங்கிறது மூளைக்கு போகிற ரத்த குழாயோட பேர் அது. ஸோ இது வந்து மூளைக்கு போகிற ரத்த குழா வந்து இந்த இடத்துல அது 2ஆக பிரியும். ஒன்று வந்து ஃபேஸுக்கு சப்ளை பண்ணும், ஒன்று வந்து மூளைக்குள்ளே போகும். கரெக்டாக அந்த பிரியிற இடத்துல தான் தெர் பி டர்புலன்ஸ். இது ரத்தம் ஓடுதுன்னா அந்த இடத்துல ஒரு டர்புலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அடப்பு வரும். இந்த காரை படியுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காரை படிக்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி காரை படிஞ்சு ரத்த ஓட்டம் குறையும் போது மூளைக்கு ஸ்ட்ரோக் வரலாம். ஓகே. இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி நார்மலாக மெனி டைம்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் மாதிரி இருக்கும். மெனி பீப்புளுக்கு வார்னிங் சைன்னா சடனாக ஒரு பிளைண்ட்னஸ் மாதிரி, அந்த கண்ணுக்கு வந்து திடீர்னு திரை போட்டு மறைக்கிற மாதிரி வரும். தென் இட் பிகம் ஆல் ரைட். ஓகே. ஆர் சம்டைம்ஸ் லைட்டாக வாய் கோணிக்கும், வாய் பேசும்போது லைட்டாக குழற மாதிரி இருக்கும். இப்போ ரைட் சைடு ரத்த குழாயில் அடப்பு வந்ததுன்னா லெஃப்ட் சைடில் சிம்டம் வரும். லெஃப்ட் சைடில் கை வீக்னஸ் ஆகலாம். இப்போ சாமான் தூக்கும்போது சாமான் கீழே விழுந்துடும், ஆனால் யூஆர் நாட் ஏபிள் டு கிரிப், பவர் இருக்காது. ஆர் நடக்கும்போது தள்ளாடலாம். அதை மாதிரி சிம்டம்ஸ் வந்தது வரும். தென் இட் வில் கிளியர். அந்த டயத்துலேயே அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம வந்து அதை மேற்கொண்டு பரவாமல் தடுத்துடலாம். இப்போ சப்போஸ் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல என்ன ஆகும்னா அது வந்து ஃபுல் ப்ளோன் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பாட் பிரெயின் வந்து அழுகி போயிடுது. கால் அழிக்கிற மாதிரி அங்கே அழுகி போயிடும். ஸோ அழுகி போகணுன்னா அந்த மூளை வேலை செய்யாது அந்த இடத்துல. ஸோ இந்த கை கால் வீக்னஸ், இந்த பக்கவாதம் சொல்கிறாங்க இல்லையா, பக்கவாதம் வந்துடும். இதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சோம்னா நம்ம இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி இந்த அடப்பை கண்டுபிடிச்சிடலாம். இந்த அடப்பு வந்து இதுக்கு பைபாஸ் கிடையாது, இது வந்து அந்த இடத்த ஓப்பன் பண்ணி அந்த ரத்த குழாய் சுத்தம் பண்ணி அது சரி பண்ணி விட்டுடலாம். அது மாதிரி ப்ரிவென்டபிள் ஸ்ட்ரோக். அது எல்லா ஸ்ட்ரோக்குக்கும் பண்ண முடியும் நான் சொல்லலை, பட் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரோக்குக்கு இது மாதிரி செய்யலாம். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுக்கும் நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? அது எந்த மாதிரியான பிரச்சனை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வெரிகோஸ் வெயின் வெரி காமன் டிசீஸ். இப்போ என்னோட ஓபி எடுத்தீங்கன்னா 80% பேஷண்ட் வந்து வீனஸ் பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. வெரிகோஸ் வெயின் தான் காமனஸ்ட், லேடிஸ்க்கு தான் ரொம்ப காமன். ஓகே. ஸோ எதனால வருது அதுன்னா, வெரிகோஸ் வெயின் வந்து வெயின்ஸ் வந்து பிளட் வந்து திருப்பி போகிற பேசேஜ். ஸோ இந்த வெயின்ஸில் ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்வ்ஸ் இருக்குது, ஒன் வே டிராஃபிக். ஸோ ரத்தம் வந்து கீழே இருந்து அந்த வேல்வை திறந்து, கேட் திறக்கிற மாதிரி திறந்து மேலே போகுது. ஸோ இந்த வேல்வ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரத்தம் வந்து 2 வே டிராஃபிக், நம்ம ஒரு ரோடு மாதிரி ஆகிடும், ஒரே கயாட்டிக் தான். ஒருத்தர் இப்படி போவாங்க, ஒருத்தர் அப்படி போவாங்க. ஓகே. ஸோ ரத்தம் வந்து காலில் தேங்கி போகுது. தேங்கி போகிறதுனால வீங்கி போயிடும். இந்த ரத்த குழா கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி போய் லெங்க்த்தும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் பாம்பு மாதிரி வளைஞ்சு யூட் ஹவ் சீன் நிறைய பேர் இது மாதிரி வெயின்ஸ் பெருசாக இருந்து, அதுதான் வெரிகோஸ் வெயின்கிறது. இது நம்ம ஊரில் பச்சை நாடி ஆர் நரம்பு சுத்து வியாதிலாம் சொல்லுவாங்க, அது பேர். இதில் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, இது ப்ரெக்னென்சியில் ரொம்ப காமன். ப்ரெக்னென்சியில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து என்னென்னா, குழந்தை வயத்தில் வளரும்போது அந்த வெயினை ப்ரெஸ் பண்ணிடுது. ப்ரெஸ் பண்ணுறதுனால ரத்த குழா தேங்கி போய் ரத்தம் வீங்கி போயிடுது. இது சிம்பிளாக ப்ரிவென்டபிள். ப்ரெக்னென்சி டயத்துலையும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி, அவங்க அந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டாங்கன்னா, ஸ்டாக்கிங்ஸோட வேலை என்னென்னா அந்த காலை அமுக்கி அந்த ரத்த குழா ரத்தம் தேங்காமல் தடுக்குது. இந்த ரத்த குழாயில் 2 செட்டு, ஒன்று வந்து இந்த ஸ்கின்ல இருக்கிறது, அதில் தான் வெரிகோஸ் வெயின். உள்ளுக்குள்ளே இருக்கிறது டீப் வெயின். டீப் வெயின் தான் பெரிய வெயின். ஓகே. அந்த பெரிய வெயின் தான் மேக்ஸிமம் பிளட் ஃப்ளோ அது வழியாக தான் போகணும்.
ஸோ அந்த இது வந்து ஸ்டாக்கிங்ஸ் வந்து காலை அழுத்தி ரத்தத்தை எல்லாம் டீப் வெயின்குள்ளே பண்ணிச்சிடும். தென் யூ ஃபீல் ஆல் அந்த பிரச்சனை வராது. ஸோ இது மாதிரி ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறமா ஸ்டாக்கிங்ஸ் போட்டாங்கன்னா அந்த வெயின் வராமல் தடுக்கலாம். ஓகே. இதை தவிர ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, ரொம்ப காமனாக சொல்ல போனால் சேல்ஸ் பர்சன் அவங்க தான், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, அவங்களாம் நின்றுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு காலில் ரத்தம் தேங்கி போய் அந்த குழாயில் பிரச்சனை வருது. இவங்களுக்கு தான் ரொம்ப காமன். இதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுக்குறீங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்க, வரத்துக்கு முன்ன நம்ம எப்படி தடுக்கலாம்? இதில் எப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வெரிகோஸ் வெயினில் ரத்தம் தேங்கிட்டே இருக்கனால ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழாயினால இட் இஸ் நாட் ஏபிள் டு ஹோல்ட், அது தேங்க முடியல. ஸோ அங்கங்கே வெடிச்சு கொஞ்சம் லீக் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரத்த குழாய் சீப்பாகும்போது, ரத்தம் சீப்பாகும்போது அது ரத்த குழாயை விட்டு வெளியில் வந்துடுது. ஸோ அதனால கருப்பு கலர் ஆகும். ஃபஸ்ட்டு சிம்டம் அதான். பிளாக் டாட்ஸ்லாம் வரும், அங்கே வந்து அரிப்பு எடுக்கும், சொரிஞ்சாங்கன்னா புண்ணாயிடும், அதுலேருந்து ரத்தம் பீச்சி அடிக்கும். அப்புறம் காலில் ரத்தம் தேங்கிறதுனால ஹெவி ஆகிடும், கால் வீக்கம் வரும். நைட்டில் கிராம்ப்ஸ் ரொம்ப காமன். நைட்டில் படுக்கும்போது இந்த குரக்களி வாங்குதுன்னு சொல்லுவாங்களே, இந்த காஃப் மசில் சடனாக ஜர்க் மாதிரி கிராம்ப்ஸ் வந்து தே வில் ஹேவ் சிவியர் பெயின். இதெல்லாம் இந்த இதில் ரொம்ப காமன். ஸோ அவங்க இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வெரிகோஸ் வெயின் கண்ணால் பார்த்தாங்கனாலே அந்த டயத்துலேயே தே ஷுட் டேக் ட்ரீட்மெண்ட். சிம்பிள் ட்ரீட்மெண்ட் என்ன, ரத்தம் தேங்கி போகுது, ஸோ தேங்காமல் தடுக்கிறதுக்கு ரெண்டே வழி. ஒன்று, காலை தூக்கி வைக்கணும். சரி. அப்பப்போ செய்யணும், கண்டினியூஸாக முடியாது. அட்லீஸ்ட் பீரியாடிக்கலாக எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஃப்ளாட்டாக படுத்து கால் தூக்கணும். கால் தூக்கி வைக்கிறதுனா நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் சேரில் உட்காந்துட்டு ஸ்டூல் மேலே கால் வைக்கிறேன். அது வந்து இட்ஸ் நாட் நோ யூஸ். கீழே தானே வச்சிருக்கோம், கீழே தானே இருக்குது. உங்களுக்கு ஹார்ட்டுக்கு திருப்பி போகணும், அதனால் ஹார்ட்டு கீழே கால் மேலே அதை மாதிரி காலை வச்சுக்கணும். ரெண்டாவது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கால் மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து திஸ் இஸ் லைக் எ ஹார்ட், வாட் வி கால் அ செகண்ட் ஹார்ட், பெரிஃபரல் ஹார்ட்னே சொல்லுவோம் இதை. இந்த காஃப் மசில், இந்த மசில் மூவ் பண்ணும்போது இது வந்து நம்ம ஹேண்ட் பம்ப் மாதிரியே பிரின்சிபல். ஹேண்ட் பம்பில் எப்படி தண்ணி வந்து நெகட்டிவ் சக்ஷன் கிரியேட் பண்ணி கொண்டு வருமோ, அதே மாதிரி இது வந்து அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கொண்டு வந்து ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்குது. அது உறிஞ்சி எடுத்து மேலே தள்ளி விடுது. ஸோ இந்த கால் மூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ நாங்கள் நிறைய அந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இந்த பிளேனில் போகிறவங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் உட்காந்துட்டே இருக்கிறாங்க, இதை விட்டு கம்ப்யூட்டர் விட்டு கண்ணை எடுக்கிறது இல்லை, நோ மூவ்மெண்ட் அட் ஆல். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வி சி லாட் ஆஃப் ஸ்வெல்லிங், ஆல் வெயினஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருது. அதான் வி கீப் டெல்லிங் தம், அந்த மாதிரி காலை மூவ் பண்ணிகிட்டே இருங்க, எந்திரித்து கொஞ்சம் நடங்க. இப்போ ஏர்லைன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக அதை அனௌன்ஸே பண்ணுறாங்க. ஆமாம், இது மாதிரி நீங்கள் காலை ஆட்டிகிட்டே இருங்க, எந்திரிச்சு நடங்க. ரத்தம் உரையிற தன்மைக்கு இன்னொரு காரணம் வந்து ரத்தம் திக்காக வருது. திக்காமல் தடுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். அது மாதிரி ஏர்லைன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 1, 2, 3ன்னு எழுதியிருப்பாங்க, இந்த ஃபாலோயிங் திங்ஸ் யூ ஷுட் ஃபாலோ, இது கிளாட்டெல்லாம் வராமல் தடுக்கிறதுன்னு. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இது வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்கிங்ஸ், இப்போ இது மாதிரி கால் வீக்கம் வைக்க வந்துச்சுன்னா ஸ்டாக்கிங்ஸ் போட்டிங்கன்னா இந்த ரத்த ஓட்டத்தை திருப்பி பண்ணிடலாம். ஒன்ஸ் காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். அது ஸோ சர்ஜரி தான் அதில் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாப்லர் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து எந்தெந்த வேல்வ்ஸில் கோளாறு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சில வேல்வ் கோளாறுக்கு சர்ஜரி தான் பண்ணணும், சில வேல்வ் கோளாறுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். இப்போ சர்ஜரிலையும் இதுலேயும் 2 வகை வந்துடுது. ஒன்று பழைய கால மெத்தட் வந்து ஓப்பன் சர்ஜரி. இப்போ மேலே கிராயினில் கட் பண்ணுவோம், கீழே கட் பண்ணுவோம், உள்ளுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு அந்த டேமேஜ் வெயின் அப்படியே உருவி வெளியில் எடுத்துரும், ஸ்ட்ரிப்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். இப்போ அது பண்ணுறது இல்லை. இந்த லேசர் மூலமாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஒரு லேசர்னு இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு நீடில் பிரிக் தான், நீடில் பங்க்சர் பண்ணி அது வழியாக அந்த இதை உள்ளே விட்டு, அந்த லேசரை உள்ளே விட்டு அந்த வெயினை எரிச்சு விட்டுரும். ஐடியா வந்து அந்த ரத்த குழாயில் ரத்தம் போகக்கூடாது, ஏன்னா அந்த வேல்வை ரிப்பேர் பண்ண முடியாது, அந்த ரத்த குழாய் ரத்தம் போகக்கூடாது. ஸோ அதனால் அந்த வெயினை பேர்ன் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ரத்தம் போகாது. ஓகே, எல்லாம் நார்மல் ரத்த குழாய் வழியாக போயிடும். ஸோ பேஷண்ட்க்கு ரிலீஃப் கிடைச்சிடும். இது வந்து ஒரு லீஸ்ட் இன்வேசிவ் மெத்தட், அது மாதிரி இருக்குது. பட் ஆப்ரேஷன் பண்ணால் கூட ஸ்டாக்கிங்ஸ் போடணும், காலை தூக்கி வைக்கணும், ஆல் தோஸ் திங்ஸ் ஃபாலோ பண்ணி தான். டாக்டர், இந்த எண்டோவாஸ்குலர் சர்ஜரி இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இது எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் இது பண்ணுறீங்க டாக்டர்? இந்த எண்டோவாஸ்குலர் சர்ஜரிங்கிறது இப்போ வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். அது இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்க, அடப்பை எடுத்துட்டாங்க. அதே ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ காலுக்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ காலுக்காக ஸ்பெஷல் பலூன் அதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ காலில் இருக்கிற ரத்த கூட சின்ன அடப்பாக இருந்ததுன்னா அதை வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் கிடையாது. முந்திலாம் ஓப்பன் ஆப்ரேஷனை ஃபுல் லெங்க் காலை கட் பண்ணி அந்த ரத்த குழாயை மாற்றி ஆப்ரேஷன் செய்வோம். அதுவும் அவசியம்தான். சில பேருக்கு இந்த எண்டோவாஸ்குலர் பண்ண முடியாது, அவங்களுக்கு இது மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். பட் சின்ன அடப்பாக இருக்கிறத வந்து பலூன் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பலூனில் எப்படின்னா ஒரு நீடில் தான்,
நீடில் போட்டு அந்த நீடில் வழியா ஃபர்ஸ்ட் ஒரு ஒயர் பாஸ் பண்ணுவோம். இப்போ இது மாதிரி இந்த ரத்த குழாய்க்குள்ள இந்த ஒயர் உள்ள போகுது. அந்த ஒயருக்கு மேல வி பாஸ் அ பலூன் பண்ணி அதை வந்து இந்த பலூன் வில் ஸ்ட்ரெச். ஸோ இந்த ரத்த குழாய் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அந்த சைடில் இருக்கிற அந்த அடப்பு எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த பேசேஜ் வந்து ரீக்ரியேட் ஆகிடும். இப்போ சில பேருக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அது திருப்பி கொலாப்ஸ் ஆகும். அது திருப்பி கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு நெட் மாதிரி உள்ள வச்சிருவோம். அது வந்து ஸ்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டென்ட் வைக்கலாம். இது மாதிரி காலுக்கு வைக்கலாம், பிரெயினுக்கு வைக்கலாம், கிட்னிக்கு போகிற ரத்த குழாய்க்கு வைக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ரத்த குழாயிலுமே இது மாதிரி ஈவன் அயோட்டா கூட வைக்கலாம். இப்போ அயோட்டிக் அன்யூரிசம்ல இருக்கிறவங்க கூட ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த ஸ்டென்ட் கிராஃப்ட் உள்ள வச்சு அந்த அன்யூரிசத்தை ரிப்பேர் பண்ணிடலாம். அவளை முந்தியெல்லாம் பெரிய ஆப்ரேஷனாக வயத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி 7-8 ஹவர்ஸ் ஆப்ரேஷன்லாம் செய்வோம். இப்போ அது இல்லாமல் இது பண்ணி விட்டுலாம். பேஷண்ட் வந்து 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அது. பட் நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வி ஹேவ் டு பே தட் மணி. இந்த வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. பட் இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. பட் ஸ்டில் காலில் ஒரு சின்னதாக ஒரு புண்ணு இருக்குது, பிளாக் மார்க் இருக்குது அப்படின்றப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பார்க்காம காலை எடுத்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி தெரிய வருது. பட் ஸ்டில் அப்படிலாம் எடுக்க வேண்டியதில்லை, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதில் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கோம் டாக்டர். ஆமாம், இது வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே சமயம் இதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை. இதை சரியான டயத்தில் கண்டுபிடிச்சு இதை கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டோம்னா இதை அவாய்ட் பண்ணலாம். காலோட நார்மலாக இருக்கலாம். மிக்க நன்றி டாக்டர். சூர்யா. சரி, வணக்கம்.